لا من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقى ويحذركم الله نفسا وإلى الله المصير. கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்ல எல்லாரின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து போலும் உண்டாக்குவார். அருள்மறை அல் குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டியாக இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். குறிப்பாக குர்ஆனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் உபதேசமாகவும் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றார். அந்த குர்ஆனில் சொல்லப்படுகிற உபதேசம், அறிவுரை எக்காலத்திற்கும் பொருந்தி போகக்கூடியது என்பதை இந்த நேரத்தில் நாம் அசைபோட கடமைப்பட்டிருக்கிறோம். 3ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த வசனம், லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நம்பிக்கை அல்லாதவர்களை, காபிர்களை மூமின்கள் தங்களுடைய உற்ற துணைவர்களாக, நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَلَيْسَ مِنَ اللَّهِ فِي شَيْءٍ, இவ்வாறு எவன் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொருட்டுக்கும் மதிப்பற்றவன். இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா, அவர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக நட்பு கொள்கிறார்கள் என்றாலே தவிர, வயுஹதிருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் தன் விஷயத்தில் உங்களை அவன் எச்சரிக்கின்றான். இலல்லாஹில் மஸீர், அல்லாஹ்விடம்தான் திரும்புதல் இருக்கிறது என்று 3ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். யாருக்கு ஓதி காட்டுகிறார்கள்? சஹாபாக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான்? அன்றைக்கு எதிரும் முதிருமான அணியினர் தான் இருந்தார்கள். ஒரு அணி முஸ்லிம்கள் என்ற அணி, இன்னொரு அணி முஸ்லிம் அல்லாதோர், அவர்கள் காபிர்கள் என்ற பெயரில், அல்லது யூதர்கள் என்ற பெயரில், அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில், அத்தனை பேருமே முஸ்லிம் அல்லாதவர்கள். 2 அணியர் தான் அன்னைக்கு இருந்தார்கள். இந்த 2 அணியினரில்
இரண்டாவது அணி முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிரான அணியினர்கள், முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அணியினர்கள், சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். வாய்ப்பு கிடைத்தால் முஸ்லிம்களை அவர்கள் வேரோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறார். காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதுதான் சரியானது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதை சொல்லக்கூடியவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. உலகத்தில் இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் ஏற்போரும் மறுப்போரும் இருக்கிற இந்த காலத்தில் ஏற்றவர்கள் மறுப்போர் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் இனி உலகத்தில் வர இருக்கிற அத்தனை முஸ்லிம் சமூகத்திற்குமான எச்சரிக்கையாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். நாமும் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதோர் என்கிற இரு அணியினராகத்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எச்சரிக்கை அன்றைக்கு இருந்த அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் தான், இனி வர இருக்கிற முஸ்லிம்களுக்கும் தான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் முஸ்லிம் அல்லாதோரிடத்தில் எந்த நட்பும் பாராட்டக்கூடாதா? அவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ளக்கூடாதா? முற்றாக அவர்களை எதிரியாகத்தான் பார்க்க வேண்டுமா என்றால் அந்த அளவிற்கு அல்லாஹ் அறிவற்றவன் இல்லை, அந்த அளவுக்கு அவன் அடிமுட்டாள் கிடையாது. அதற்கும் சரியான ஒரு தீர்வை 5ஆம் அத்தியாயம் 57ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல்லதீன அத்தகது தீனக்கும் ஹுஸுவன் வ லஇபா. நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, உங்களுடைய மார்க்கத்தை வீணானதாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்களே, அவர்களை நீங்கள் அனில்லதீன ஊத்துல் கிதாப் லஇபன் மினல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபலிக்கும் வல் குஃபார அவுலியா. உங்களுக்கு முன் வாழ்ந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் அல்லது இறை மறுப்பாளர்கள், இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள். அவர்களை நீங்கள் அவுலியாக்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய மார்க்கத்தை வீணானதாக விளையாட்டாக அவர்கள் கருதும் பட்சத்தில் அவர்களோடு நட்பு கொள்ளாதீர்கள். அவருடைய மார்க்கம் அவருக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று புரிந்து நடக்கின்றவராக இருந்தால் அவர் யாராகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. முஸ்லிம் அல்லாதவராக கூட இருக்கலாம், அவரோடு நாம் நட்பு கொள்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் உங்களுடைய மார்க்கத்தை அவர் வீணானதாக விளையாட்டாக அதை பரிகாசம் செய்யக்கூடியதாக அது ஒரு பொருட்டே இல்லை. அது ஏன் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற குரோதத்தோடும் விரோதத்தோடும் இருக்கின்றவனாக இருந்தால் அவனோடு நீங்கள் நட்பு கொள்ளாதீர்கள் என்று வத்தக்குல்லாஹ இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய சொந்த விவகாரத்தில் தலையிட்டால் உண்டு இல்லை என்று நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களில் தலையிட்டு உங்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினால் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? அதைவிட பல மடங்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடியது. மார்க்கமா என்னுடைய வாழ்வா என்றால் எனக்கு மார்க்கம் தான் பெரிது. வாழ்வு இன்று இல்லை என்றாலும் இன்றைக்காவது ஒரு நாள் முடிந்துதான் போகிறது. எனவே மார்க்கத்திற்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிப்பேன் என்ற சங்கல்பத்திற்கு உரியவன் தான் ஒரு மூமின் முஸ்லிம் என்பதை நிலைநிறுத்த வேண்டியவன் தான் ஒரு முஸ்லிம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வத்தக்குல்லா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் விரோதத்தால் குரோதத்தால் அதை நடத்தப்படுகிறது, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நடத்தப்படுகிறார் என்று சொன்னால் வீறுண்டு எழுக்க வேண்டும், வெகுண்டிட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களோடு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கிற
அந்த கோணம் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான். நபி அவர்களோடு யூதர்களும் வாழ்ந்தார்கள், நபி அவர்களோடு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள் மதீனா வாழ்க்கையில், நபி அவர்களோடு குஃபார்களும் வாழ்ந்தார்கள் மக்கா வாழ்க்கையில். 3 வகையினர் நபியை எதிர்த்தார்கள், நபியோடு அண்டியும் வாழ்ந்திருக்கிறார்கள். அண்டி வாழ்ந்தவர்களோடு நபி அவர்கள் அரவணைத்தார்கள், எதிர்த்தவர்களோடு எதிர்த்து நின்றார்கள். இதுதான் இஸ்லாமும் குர்ஆனும் நமக்கு சொல்லி தரக்கூடிய அறிவுரை என்பதை 5ஆம் அத்தியாயம் 57ஆம் வசனம் சொல்லி காட்டுகிறது. அடுத்த 60ஆம் அத்தியாயம் 2வது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்கள் விஷயத்தில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால், யாருக்கு? உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மார்க்கத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் தங்களுடைய விரோதத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், தாங்கள் யார் என்பதை தங்களுடைய சுயரூபத்தை அவர்கள் காட்டுவார்கள். உங்களுக்கு விரோதியாகவே இருப்பார்கள். இலைக்கும் ஐதியகும் அல்சினத்தகும், விரோதியாகவே இருப்பார்கள் மட்டுமல்ல, தங்களுடைய கரத்தை உங்களை நோக்கி நீட்டுவார்கள், தங்களுடைய நாவை உங்களை நோக்கி என்ன செய்வார்கள்? பாய்ச்சுவார்கள். எதற்காக? கரத்தால் உங்களுக்கு என்ன கேடு செய்ய முடியும் அதை செய்வதற்கு துணிவார்கள், நாவால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதையும் செய்ய துணிவார்கள். வத்து லவ் தக்ஃபுரூன், அவர்களுடைய நோக்கம் நீங்களும் அவர்களை போன்று ஆகிவிட வேண்டியதுதான். அவர்கள் யார்? அல்லாஹ்வை விரோதிக்கின்றவர்கள். அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை விரோதிக்கின்றவர்கள். அவர்கள் யார்? உங்களை விரோதிக்கின்றவர்கள், அல்லாஹ்வையும் தூதரையும் விரோதிக்கின்றவர்கள். அவர்களாகவே நீங்களும் ஆக வேண்டும், தேசிய நீரோட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். 60வது அத்தியாயம் 2வது வசனம் அவருடைய நோக்கம் அதுதான். நீங்களும் அவர்களை போல் இருந்து விட்டால், 10ஓடு 11ஆக நீங்கள் இருந்து விட்டால் அவர்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. நீங்கள் தனித்து உங்களை காட்டிக் கொள்வதுதான் அவர்களுக்கு அடிவயிறு எரிகிறது. இதுதான் அவர்களுடைய பஞ்சாயத்து. இது இன்டர்நெட்டில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு தொல்லை தருவார்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களை பற்றி தவறான புரிதலை மக்களிடத்திலே விதைப்பார்கள். இதுதான் அந்த அல்லாஹ்வுடைய விரோதிகளுடைய மனநிலை என்பதை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார். ஆதலால் என்ன சொல்கிறான்? 3ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தை முடிக்கிற போது அல்லாஹ் தன் விஷயத்தில் உங்களை எச்சரிக்கிறான். உங்கள் என்று சொன்னால் நீங்க உங்க விவகாரத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருப்பீர்கள்? உங்களுடைய ஜேபிலிருந்து ஒரு 10 ரூபாய் வெளியே போகணும் என்று சொன்னால் எவ்வளவு கவனம் எடுப்பீர்கள்? உங்களுடைய மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் என்று சொன்னால் எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள்? அதையெல்லாம் விட உங்களை காக்கக்கூடியது இந்த மார்க்கம். அதற்கு ஒரு இழுக்கு என்று வருகிற போது நீங்கள் வெகுண்டெழ வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி முடிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள்தான் முன்னுதாரணம். ஒரு முஸ்லிம் எல்லா காலத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3040வது ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுன் நாஸ் வ அஜ்வதுன் நாஸ் வ அஷ்ஜஉன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குணத்தால் மிக்க நல்லவர், அவர் அஜ்வதுன் நாஸ் மக்களில் அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல், வ அஷ்ஜஉன் நாஸ் மக்களிலேயே அவர்தான் வீரமிக்கவர், அவர்தான் வீரமிக்கவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வகது ஃபரிஅ அஹ்லுல் மதீனதி ஃபஸிஅ அஹ்லுல் மதீனதி லைலத்தன் சமிஉ சௌதன், ஒரு நாள் மதீனத்து மக்கள்
ஏதோ ஒரு சப்தம் அவர்கள் காதில் விழுகிறது. அந்த சப்தத்தால் மதீனத்து மக்கள் அப்படியே பதறி போனார்கள், நடுங்கி போனார்கள், பதட்டப்பட்டார்கள். மதீனா கால, இந்த சத்தம் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு சத்தம் என்று சொன்னால் எல்லோரும் பதறி போவோமா இல்லையா? அது மாதிரி மதீனத்து மக்கள் பதறி போனார்கள். கால ஃபதலக்காஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஃபரஸின் லி அபீ தல்ஹா உரன் வஹுவ முத்தகல்லிதுன் ஸைஃபஹு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் பதட்டப்பட்டு போய் அடங்கி போய் இருக்கிறார்கள், பதுங்கி போய் இருக்கிறார்கள். எல்லாரும் உடனே வீதிக்கு வந்துருவாங்களா? ஐயோ குடும்பம் தெரியலையே, நம்ம நல்ல கதவு சாத்திரிக்கமான்னு பார்த்து மேல் தாப்பால் கீழ் தாப்பால் நடுவு தாப்பால் எல்லா தாப்பாலையும் போட்டு நம்ம விவசாயம் உள்ள உட்காந்து இனிமே நடக்குது என்று சொல்லித்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி இல்லை. என்ன செய்தார்கள்? உடனே வெளியே ஏறினார்கள். அபூ தல்ஹாவுடைய குதிரை லாடம் கட்டாத குதிரை, அபூ தல்ஹாவுடைய லாடம் கட்டாத குதிரையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த வாளை உரைக்குள் போடாமல் உருவிய வாளோடு சத்தம் கேட்ட திசை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையை ஓட்டினார்கள். அந்த திசையை நோக்கி ஓட்டினார்கள். ஓட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லம் துராஉ லம் துராஉ, யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். சும்ம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜத்துஹு பஹரா. பிறகு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்றால் சத்தம் கேட்ட திசையை நோக்கி போய் பார்த்தார்கள், ஒன்றுமில்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏதோ ஒரு சப்தம், அவ்வளவுதான். இந்த சப்தம் என்னவோ ஏதோ என்ற அந்த எண்ணத்திலேயே தூங்கியும் தூங்காமல் நீங்கள் செத்து பிழைக்க வேண்டிய தேவையில்லை, அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேராக புறப்பட்டு போய் ஏதாவது ஒன்று என்றால் உண்டு இல்லை என்று பார்த்து விடுவோம் என்ற தைரியத்தோடு நினைச்சார்கள், வெகுண்டெழுந்து போனார்கள் அந்த திசையை நோக்கி என்பதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 3040வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் என்றால் இப்படி இருக்க வேண்டும். ஏதோ இங்கு ஏதோ நடக்கிறது, எனக்கு என்ன என்ற அந்த உணர்வற்றவனாக ஒரு முஸ்லிம் இருக்கவே கூடாது. உணர்வு உள்ளவனாக, எச்சரிக்கை உணர்வு கொண்டவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இன்னொன்று புகாரில் 6444வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்து அம்சி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹர்ரத்தில் மதீனா. நான் நபி அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கு? மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த கரடு முரடான பாதையில் நபியோடு நான் பயணிக்கிறேன். ஃபஸ்தக்பல்னா உஹத், உஹது மலையை நாங்கள் எதிர்கொண்டோம். மதீனாவிலே அப்படி கரடு முரடான பாதையில் போகும்போது சில கிலோமீட்டர் தொலைவில் உஹது மலை இருக்கும். அந்த உஹது மலையை நாங்கள் பார்த்தோம். ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர், யா அபூதர் லப்பைக யா ரசூலுல்லாஹ் வ ஸஅதை. அபூதரை நபி அவர்கள் அழைத்தார்கள். யா அபூதர் லப்பைக், இதோ அல்லாஹ்வின் தூதரை சொல்லுங்கள். திரும்ப யா அபூதர், இதோ அல்லாஹ்வின் தூதரை சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அபூதர் தூங்கிட்டு இருக்காரா அல்ல கண்ணை விழிச்சுக்கிட்டு இருக்காரா என்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்ன பெயர் சொல்லி அழைத்தார்கள். ஏன்னா சில நேரங்களில் நாம் உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சிருவோம். என்ன சொன்னார்னே தெரியாம காமச்சோமும் பக்கத்தில் உள்ளவங்க நினைச்சுவாங்க, தட்டி விடுவாங்க. அது மாதிரி அபூதர் கூட வர்றவர் அவர் கண்ணை போத்திட்டாரா என்னன்னு தெரியல, யா அபூதர் அப்படி சொல்லி பேரை சொல்லி நினைச்சுட்டாங்க, கூப்பிட்டாங்க. லப்பைக யா ரசூலுல்லாஹ் வ ஸஅதை. அப்போ அடுத்து அவர் உஷாரா இருக்காருன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்ல வந்த செய்தி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எனக்கு சந்தோஷமே இருக்காது. என்ன சந்தோஷம்? உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அதை வெட்டி வெட்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மமாக கொடுத்து விட்டேன். ஏதோ ஒரு துண்டு மிச்சமாக இருக்கிறது, மீதியாக இருக்கிறது. எனக்கு கொடுப்பதற்கு கடனும் இல்லை, அந்த கடனுக்காக நான் அதை வைத்துக் கொள்வதற்கு. அப்படி இருக்க அந்த துண்டு என்னுடைய வீட்டில் இருப்பது எனக்கு சந்தோஷத்தை தராது. ஏன்? அதையும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும், அப்போதான் எனக்கு முழுமையான நிம்மதி என்கிற இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரிடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
இப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கலீலும் மாகும், அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் மிக குறைந்தவராகத்தான் வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள். ஏழைகள் அதிகமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஏன்? வசதி இருக்கிறவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வசதியினால் பொருளாதார ரீதியான அந்த வணக்க வழிபாடுகளை அவன் சரியாக செய்திருக்க மாட்டான், நிறைவேற்றிருக்க மாட்டான். அதற்கு அவன் அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்லி அந்த கணக்கு டேலியாகனால அல்லாஹ் அவனை நரகத்துக்கு தள்ளி விடுவான். ஏழைகளுக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. துண்டை உதறிட்டு எனக்குறான்னு நினைச்சுவாங்க, கேட்குற ஏழைக்கு பதில் சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆதலால் தான் சொர்க்கத்தில் ஏழைகள் அதிகம், பணக்காரர்கள் குறைவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, அபூதர் நீ இங்கே உட்கார்ந்துரு, எங்கேயும் போவாத, லா மக்கானக் லா தபர் ஹத்தா ஆதீக, நான் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், நகலவே கூடாது என்று அபூதரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்தலக ஃபீ சவாதில் லைல் ஹத்தா துவாரி ஃபஸமிஅது ஸௌதன் கத் இர்தஃபஅ. அப்ப நபி அவங்க நல்ல இருள் கம்பிய ஒரு இடத்தை நோக்கி போகின்றார்கள். மறைந்து விட்டார்கள். இருள போனா தூரத்திலிருந்து நபி அவங்க ஒரு அளவுக்கு தான் என்ன தெரியும். இருட்டுக்குள்ள பூந்துட்டான்னு வைங்க, அபூதருக்கு நபி எங்க போறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. நபி அவங்க அந்த இருளை போய் மறைச்சிட்டாங்க. எந்த இருளில் நபி அவர்கள் உள்ளே புகுந்து மறைந்தார்களோ அங்கிருந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு சப்தம் வருகிறது. இந்த சப்தத்தை கேட்ட அபூதருக்கு அப்படி கொல்ல நடுங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்குள்ளதானே போனாங்க, ஐயையோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி அபூதர் எழுந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு மனதில் குத்தியது. அபூதர், இடத்தை விட்டு நாளவே கூடாது, நான் வரும் வரை இங்குதான் இருக்க வேண்டும், நீ நாளவே கூடாது என்று சொன்ன வார்த்தையால் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்தாங்க. திரும்பவும் எந்திக்கிறாங்க, திரும்பவும் உட்கார்ந்தாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரிடத்திலே வந்தார்கள். வந்து அல் சமீதஹு, அபூதர் ஒரு சத்தம் கேட்டுச்சா? ஆமா. உன் காதில் விழுந்துச்சா? ஆமாம். உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல், அது வேற எந்த சப்தம் இல்லை, அது வேற எந்த சப்தம் இல்லை. ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார். அவர் என்ன சொன்னார்? மாமா தமின் உம்மத்திக்க லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ தகலல் ஜன்னா. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் எவன் இறந்து போகிறானோ அவன் சொர்க்கம் போய் சேருவான் என்று ஜிப்ரீல் என்னிடத்தில் சொன்னார். அப்போது நான் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன், வ இன் ஸனா வ இன் சரிக, ஜிப்ரீல் அவன் விபச்சாரம் செய்தவனாக இருந்தாலுமா, அவன் திருடனாக இருந்தாலுமா, ஆனால் இணை வைக்காமல் அவன் இறந்திருக்கிறான், அவன் வாழ்ந்த காலத்தில் விபச்சாரம் செய்திருக்கிறான், அவன் வாழ்ந்த காலத்தில் அடுத்தவனுடைய பொருளை திருடி இருக்கிறான், இப்படிப்பட்டவன் இறந்தாலுமா சொர்க்கம் போவான் என்று நான் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னார், வ இன் ஸனா வ இன் சரிக, ஆமாம், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் அவன் திருடி இருந்தாலும் அவன் சொர்க்கம் போவான், விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னிப்பான், திருடியதற்கு சம்பந்தப்பட்டவனிடத்தில் அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வைப்பான், அவன் மன்னித்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், இல்லை என்றால் இவனிடமிருந்து நன்மை அவன் கணக்கில் எழுதிவிட்டு இவனை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான், ஏதோ ஒன்று சொர்க்கம் போய் விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த செய்தி 6444 ஹதீஸாக புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி முந்திய செய்தியில் எச்சரிக்கையோடு இருந்தார்களோ, அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அபூதர் சஹாபி அவரும் அதே எச்சரிக்கையோடு இருக்கிறார். ஒரு சப்தம் என்று சொன்னால் ஐயோ என்று அவருக்கு குலை நடுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா போயிருக்கிறார்கள், நாம் என்ன என்று பார்ப்போமே என்றும் அவர்கள் பதவதைக்கின்றார்கள், அதற்காக தயாராகின்றார்கள். இந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விஷயத்தில் மூமின்களை முஸ்லிம்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த எச்சரிக்கை உணர்வு உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கிடுவானாக. வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது இந்த சமுதாயம். இந்திய சமூகமே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. அது வழக்கமான தேர்தலாக நடைபெறுமா அல்லது வழக்கத்திற்கு மாறாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டம் என்கிற எதேச்சதிகார போக்கில் அந்த தேர்தல் நடைபெறுமா என்று எல்லோரும் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் மார்ச் 11ஆம் தேதி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். அரசிதழில் வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது என்ன குடியுரிமை திருத்த சட்டம்? ஏற்கனவே குடியுரிமை சட்டம் என்று இருக்கிறது. 1955இல் குடியுரிமை சட்டம் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிற நாடுகளுக்கு அவர்கள் அகதிகளாகவோ வேறு வகையிலோ என்ன செய்வார்கள், இங்கும் அங்குமாக போய் கொண்டிருப்பார்கள். இவர்களை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்று ஐநா சபை அளவிற்கு விவாதிக்கப்பட்டு அவர்களை மதம், இனம், நிறம் என்று பார்க்காமல் அவர்கள் அகதிகள் வந்துவிட்டார்கள், அவர்களுக்கு நாட்டு குடியுரிமை வழங்க வேண்டும், அதற்கென்று ஒரு சட்டம், இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டில் அவர்கள் வசித்திருக்க வேண்டும், இத்தனை ஆண்டுகள் அவர்கள் எந்த தேசிய அளவுக்கு நாட்டுக்கு எதிரான சதியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்காமல் இருக்க வேண்டும் என்ற சில வரைமுறைகளை வைத்து அவர்களை அந்த நாட்டுடைய குடியேறியவர்களாக அங்கீகரிப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை சட்டம். இது இந்தியாவிலும் 1955இல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்தியா ஒரு கட்டத்தில் 47க்கு முன்னர் அது பங்களாதேஷும் இந்தியாவாக இருந்தது, பாகிஸ்தானும் இந்தியாவாக இருந்தது, அதற்கு முன்னர் பர்மாவும் கூட இந்தியாவாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தானும் கூட இந்தியாவில் தான் இணைந்திருந்தது. அப்ப இது தனித்தனி நாடுகளாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு 55இல் எந்த நாட்டினர் இங்கு வருகிறார்கள், அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இங்கு வசித்தார்கள், 12 ஆண்டுகள் இங்கு எந்த தேசிய அளவுக்கு பெரிய குற்றச் செயலில் ஈடுபடாதவர்களாக இருந்தால் அவர்கள் இந்திய குடிமக்களாக தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த 1955 குடியுரிமை சட்டம். அதில் இந்த மோடி என்கிற சர்வாதிகாரி வந்ததற்கு பிறகு இது RSS திட்டம், 100 ஆண்டு கால RSS இந்த திட்டம் மோடியினுடைய தலைமையில் அமைந்த 2வது கட்ட ஆட்சியிலே அது கொண்டு வரப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்று அதற்கு பெயர். ஏற்கனவே குடியுரிமை சட்டம் இருக்கிறது, அதுல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்? யார் வேண்டுமென்றாலும் என்ன, அவர்கள் குறைந்தது 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 2014க்கு பிறகு இந்தியாவில் இருந்தால் அவர்கள் தங்களை குடியுரிமையை கேட்டு விண்ணப்பித்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். எக்ஸப்ஷன் முஸ்லிமை தவிர. முஸ்லிம் அப்படி விண்ணப்பித்தால் அவனுக்கு குடியுரிமை வழங்கப்படாது. இப்படி ஒரு சட்டம் பாராமுண்டத்தில் கொண்டு வரப்பட்டு, பாராமுண்டத்தில் மிருகபலத்தில் மோடியினுடைய அரசு இருந்ததால் பாராமுண்டத்தில் நிறைவேறியது. ஒரு சட்டம் பாராமுண்டத்தில் நிறைவேறிவிட்டால் மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு அந்த சட்டம் கொண்டு செல்லப்பட்டு அங்கும் நிறைவேற வேண்டும். மாநிலங்களவைக்கு அந்த சட்டம் கொண்டு செல்லப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டம் மாநிலங்களவைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மாநிலங்களவையில் கொண்டு செல்கிற போது அங்கு இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு 11 ஓட்டுகள் தேவை, 11 வாக்குகள் தேவை, 11 எம்பிக்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 11 எம்பிக்கள் வாக்களித்தால் தான் அந்த சட்டம் சட்டமாக ஆகும். 11 எம்பிக்கள் யார் வாக்களிப்பது?
பிஜேபிக்கு 11 எம்பிக்கள் குறைவாக இருக்கிறது மாநிலங்களவையில். அந்த 11 எம்பிக்களை நம்ம சாட்சாத் எடப்பாடி இருக்காரா இல்லையா, எடுபடி, அவருடைய தலைமையில் இருந்த அதிமுகவுடைய எம்பிக்கள் 10 பேரும், நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு அவரும் சேர்ந்து மொத்தம் 11 பேர் அதை ஓட்டு போடுறாங்க. இது மிகப்பெரிய வாத பொருளாக தமிழக சட்டசபையிலேயே எழுப்பப்பட்டது எடப்பாடி இருக்கிற போது. இதனால் யாருக்கு எந்த கேடு, இதனால் யாருக்கு எந்த பாதிப்பு, ஆனால் ஒன்றுமில்லை என்று எடப்பாடி அன்றைக்கு அதற்கு முட்டு கொடுத்தார். அவருக்கு பாதிப்பென்றால், அவருடைய கட்சிக்கு பாதிப்பென்றால், அவருடைய ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு பாதிப்பென்றால் இந்த எடப்பாடி முட்டு கொடுத்திருப்பாரா? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி 4 ஆண்டுகளுக்கு மேலாக பிஜேபிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தவர் தான் இந்த எடப்பாடி. நமக்கு எடப்பாடி மச்சான் இல்ல, மாமான் இல்ல. இந்த சமூகத்தினுடைய அதாவது ஆகப்பெரும் விரோதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, இன்றைக்கு இல்லை என்றால் நாளை சரி செய்யப்பட்டு விடும். ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை, இந்திய அளவிற்கு ஒரு முஸ்லிம்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டி அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்கிற அந்த மதத்தை முன்னிறுத்தி மத பாகுபாடு காட்டுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடப்பாடியும் அவர்களுடைய வகைராக்களும் அதற்கு ஆதரவளித்தார்கள். நம்மால் ஒரு ஆள் அங்கே சத்தம் போட்டார். யாரு? அன்வர் ராஜா. அவர் ஒரு ஆள் சத்தம் போட்டார், இப்படி உங்க கட்சிக்கு என விரோதமாக உங்க கட்சியினுடைய எம்பியே வந்து அந்த சட்டத்தை எதிர்க்கிறாரு, அவருக்கும் அதிமுகவும் சம்பந்தம் இல்லை. யாரு? இந்த எடுபடி எடப்பாடி சொல்கிறார், அவருக்கும் அதிமுகவும் சம்பந்தம் இல்லை. இந்த அளவிற்கு முட்டு கொடுத்து இந்த சமூகத்தை காவு கொடுப்பதற்கு எடப்பாடி துணிந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறார் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அட மூதேவி, ஏற்கனவே அனுமதித்து சட்டமாகிவிட்டது, இன்னமே எப்படி அனுமதிக்க மாட்டோம் என்ற அவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் இல்லை, என்ன அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது என்று ஒட்டுமொத்த இந்தியாவை என்ன களத்தில் இறங்கி போராடியது இல்லையா? ஷாஹின் வாக்குகள் எத்தனை உயிர்கள் பலி கொடுத்தன, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பெண்கள் வீதிக்கு வந்து அடி உதை ஏச்சு பேச்சை வாங்கினார்கள். அப்பவும் கூட அறிவு இல்லை இந்த எடப்பாடிகளுக்கு. ஆனால் இப்போது என்ன, இந்த அளவுக்கு என்ன, பதவிக்காக, பட்டத்திற்காக, அதிகாரத்திற்காக எதையும் அடகு வைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி இந்த சமுதாயம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். யாராக இருக்கட்டும், சமுதாயத்தினுடைய நாடி துடிப்பில் அவர்கள் கை வைப்பார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் நான் முந்திக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த வசனம் உணர்த்துகிறது. எச்சரிக்கை வேண்டும். இருக்கும் நஃப்ஸஹு இயஸ்லஃபூக்கும் யகூரு லக்கும் அதாஅன் வயப்சுது இலைக்கும் ஐதியக்கும் வஅல்சினத்துக்கும். 60வது அத்தியாயம் 2வது வசனம் அதைத்தான் சுட்டி காட்டினேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் நிற்பார்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு எதிராக அவர்கள் களமாடுவார்கள், ஆயுதத்தை ஏந்துவார்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் எப்படி உங்களை விமர்சிக்க வேண்டுமோ அப்படி விமர்சிப்பார்கள். இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க கொரோனாவுக்கும் தப்லீக் ஜமாத்துக்கும் சம்பந்தம், கொரோனாவினால் என்ன பாதிப்பு, யாருக்கு என்ன கொரோனா வந்து விட்டது என்று இந்த எடப்பாடி என்ன சட்டசபையில் சொன்னார். தப்லீக்காரர்களால் தான் இந்த கொரோனா வந்தது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்ற பரம்பரையாக கண்கொத்தி பாம்பாக காத்து கொண்டிருந்த பிஜேபிக்கு இன்னும் என்ன பாலை வார்த்து தேனை வார்த்து குற்ற பரம்பரையாக்குவதற்கு இந்த எடப்பாடி தான் துணை நின்றார். அது மட்டுமா, தொப்பி தாடி வைத்திருக்கின்றவர்கள் மோடிக்கு ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அடித்து துரத்தப்படுவார்கள் என்று பாராமண்டலத்தில் பிஜேபியை சார்ந்தவர்கள் பேசுகிற போது வாய்வொத்தி மௌனியாக இருந்தவர்கள் தான் இந்த எடப்பாடி வகைராக்கள். இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். அதாவது எதிரியை எதிரி என்று எண்ணிக்கொண்டு களத்தில் களமாடலாம், ஆனால் கூட இருந்தே நான் எதிரி அல்ல, நான் எதிரி அல்ல என்று கருவறுக்கிற இந்த வேலையை செய்யக்கூடியவனில் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நபியுடைய காலத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், நயவஞ்சகர்களும் இருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையோடு இருந்த காரணத்தினால் அந்த சமூகத்தை ஒரு தலைமையின் கீழ் கட்டமைத்து அவர்கள் நிர்வாகம் செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வு இந்த சமூகத்திற்கு வேண்டும். வர இருக்கிற நாடாளுமன்றத்தில் எவன் வருகிறான் என்பதை விட எவன் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி நம்முடைய சமுதாயத்துடைய மானத்தை அடகு வைத்து விடக்கூடாது. அதுலயும் பாருங்க, வேடிக்கை என்னன்னு சொன்னா, 2019 இந்த சட்டம் கீழவையிலும் மேலவையிலும் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே பல்வேறு தரப்பினர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். அதில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர்களும் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த சட்டம் அடிப்படை அரசியல், அதாவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. ஏன் மதப்பாகுபாடு காட்டக்கூடாது. ஒரு சட்டம் நீ முஸ்லிம் அல்லாதவன் என்று ஒரு சட்டம் மதப்பாகுபாடு காட்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் நிற்கவே நிற்காது. ஏன்? அரசியல் சாசனத்தை மாற்றுகிற அதிகாரம் எந்த கொம்பனுக்கும் இல்லை, மோடிக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை. அப்படி இருக்க இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கவே ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் 6 மாதத்தில் அரசிதழில் அது வெளியிடப்பட வேண்டும், சட்டமாக நடைமுறைக்கு வர வேண்டும். 2019 தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்டம் 4 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு ஒவ்வொரு 6 மாதமும் அதற்கு என்ன அவகாசம், அடுத்த 6 மாதம், அடுத்த 6 மாதம், அடுத்த 6 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டு இப்போது தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் மார்ச் 11 அன்று இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் RSS உடைய அந்த திட்டத்தை அவர்கள் ஒவ்வொன்றாக கடந்து வந்திருக்கிறார்கள். அதை போன்று இதையும் நடத்தி தீர வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். CAA வந்துவிட்டால் நமக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை. நாம தமிழ்நாட்டில் நல்ல நிம்மதியாகத்தானே இருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். இதற்கு பிறகு NPR என்று ஒன்று கொண்டு வருவார்கள், தேசிய குடிமக்கள் பதிவேடு என்று ஒன்று கொண்டு வருவார்கள். நீ இந்திய குடிமகன் என்பதற்கு முப்பாட்டனுடைய பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கலெக்டர் கொடுத்து என்னுடைய முப்பாட்டனும் இங்குதான் பிறந்திருக்கிறான பெர்த் சர்டிபிகேட்டை பாரு, பிறப்பு சான்றை பார், நான் அவருடைய பரம்பரை, அவருடைய பேரன், நானும் இந்த இந்தியன் தான் என்று நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நீங்களும் நானும் தள்ளப்படுவோம், நம்முடைய சந்ததிகளும் தள்ளப்படுவார்கள். அப்போதும் இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும். அதனுடைய முன்னோட்டம் தான், முதல் கட்டம் தான் இந்த CAA என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தொப்பி ஓட்டு வருவார்கள், தொப்பி ஓடாமல் வருவார்கள், நாங்களாம் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லி வருவார்கள். சமுதாயத்துடைய நாடி துடிப்பை, வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக்கப்படுகிற போது அவர் எவராக இருந்தால் என்ன, ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி மானத்தை இழக்கக்கூடிய எந்த காரியத்தையும் இந்த சமூகம் செய்யும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு காலம் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிக்க போவதே இல்லை. அவர்கள் முஸ்லிமாக நிச்சயமாக கருதப்பட மாட்டார்கள் என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் பயணிக்க வேண்டும். வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் இது போன்ற கருத்துக்களை இந்த மேடையிலே சொல்ல முடியாது. மோடியாக இருந்தால் சொல்லிவிட்டு போகலாம், எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி என்ன செய்யுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணுவாரு. வேற எவனாவது பிரச்சாரம் பண்ணா தேர்தல் கமிஷன் அவன் மேல நடவடிக்கை எடுக்கும். ஆனா மோடியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்காது. அது மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுடைய விருப்பப்படி தேர்தல் நடத்துவதற்காகத்தான் இப்போது தேர்தல் கமிஷனுமே என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு அடிப்படைக்கு விரோதமாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டம் நிற்காது என்பது அது தனி விஷயம். அதற்கு ஒரு உதாரணம், இந்த SBI நீங்கள் இப்போது ஒரு வாரமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எலக்ட்ரோல் பாண்டு எவன் கொடுத்திருக்கான், எவன் வாங்கியிருக்கான் கணக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருடுவதற்கு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம், மோடி கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் தான் எலக்ட்ரோல் பாண்டு. அப்போ இது வழக்காக கொண்டு செல்லப்படுகிறது. அடிப்படை உரிமை இந்தியாவில் இருக்கிற எவனாக இருந்தாலும் சரி, அரசு என்ன செய்கிறது, எப்படி ஈட்டுகிறது, எப்படி செலவழிக்கிறது என்கிற கணக்கு பொது வழியில் இருக்க வேண்டும். இது அரசியல் சாசனம். இதற்கு எதிராக எவன் சட்டம் கொண்டு வந்தாலும் அது நிற்காது என்கின்ற அடிப்படையை வைத்துத்தான் இன்றைக்கு SBI சேர்மன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு, நீ கணக்கு முதல்ல எங்க ஒப்படைக்கணும்,
எலக்ட்ரோல் பாண்டு எவன் தந்தான் எவன் வாங்கினா எல்லாத்தையும் இத்தனை தேதியில 13ஆம் தேதியில நீ வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்துடணும், தேர்தல் கமிஷன் 15ஆம் தேதி வெளியிட்டணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி. அப்ப பாருங்க, மோடி கொண்டு வந்த ஒரு சட்டத்தை அரசியல் சாசன அடிப்படை சட்டத்தால் அதை தவிடுபடியாக்க முடிகிறது. அது காலம் கடக்கும். ஆனாலும் கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு, குடும்பக்காரர்களுக்கு, சர்வாதிகளுக்கு மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி. அதை கொண்டு நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு துணை செய்ய வேண்டும், அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.